ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. காவேரி வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணிட்டு அப்புறமா விஜய் வந்துடுறாரு. வந்து பார்க்கும்போது காவேரி அங்கே வந்து மேலே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ காவேரி கிட்ட போயிட்டு, நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றேன், நீ ஏன் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்கல்ல, பரவாயில்லையான்னு கேட்குறாரு. இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னொன்னே, என்னது கொஞ்சம் பரவாயில்லையா, அப்போவா ஹாஸ்பிட்டல் போகலான்னொன்னே, இல்லை இல்லை எனக்கு இதான் சரியாயிருச்சு அப்படி சொல்லிட்டு காவேரி சமாளிக்கிறாங்க. ஏன் நீ ஒரு மாதிரியாவே இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவப்படுறாரு. அப்போனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயமா இருக்கா, ஏன் அப்படின்னோடனே, இல்ல எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னோடனே கா விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நான் ஏன்டா உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட கன்னத்துல கை வச்சுட்டு காவேரிக்கு வந்து சமாதானம் சொல்றாரு. ஆனா காவேரி வந்து அப்படியே அழுறாங்க. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா, அது உனக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறமா காவேரி வந்து விஜயோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ஒரு வழியா சமாதானப்படுத்துறாரு. இப்போ காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, நீ வந்து அன்னைக்கு ராகினி கூட எங்கேயோ போயிட்டு வந்தல, அதுல இருந்தா நீ சரியில்லை, அவ தான் என்னமோ சொல்லியிருக்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவ எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு காவேரி வந்து இது பண்றாங்க. அப்போ உடனே விஜய் வந்து டாபிக்கை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து கேட்குறாரு, என் பர்த்டேக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பர்த்டேக்கு நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி நானும் செய்வேன், எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணின்னொன்னே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா எனக்கு வேணாம், நீயும் நானும் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும், ஆனா ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து செலிப்ரேட் செய்யற மாதிரியே இருக்கணும். எனக்கு வந்து நீ வந்து கடையில போயெல்லாம் கிஃப்ட்னா அப்படின்னா எனக்கு வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே, இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன வாங்கி தர்றது, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, அப்ப நானே சொல்லிடவா அப்படின்னோடனே சரின்னு சொல்றாங்க காவேரி. என்னோட பர்த்டேக்கு நானே என்ன gift தரேன்னு சொல்லவா, அது சஸ்பென்ஸா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னோடனே, இப்போ விஜய் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இறுக்கி அணிச்சு ஒரு உம்மா கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான், ஆனா இந்த தெரியுது இந்த கும்பிட்டைக்கு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள காவேரியை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. காவேரி என்ன பண்றது தெரியாம அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கங்காக்கு வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, நர்மதாக்கு வந்து சும்மா பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க. பாட்டி கேட்குறாங்க, "நீ ஏன்டி இப்ப இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிற? உன் புருஷன் சாப்பிட்டாரா இல்லையான்னே தெரியல. இல்ல நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கன்னு" சொல்லி பாட்டி இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. காவேரி வந்து அமைதியா உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து குமரன் வராரு. குமரன் வந்து, "என்னம்மா நீ இந்த நேரம் இங்க வந்திருக்கன்னோனே, இத கேட்டு தான்டா இப்ப நானும் வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்திருக்கிறேன். நீ சும்மா இரு" அப்படின்னோனே, நான் என்ன இங்க வந்தது இப்ப தப்பான்னு சொல்லிட்டு காவேரி எந்திரிச்சு வெளியில போறாங்க. அப்புறம் கங்கா பின்னாடியே ஓடி போய், "நீ நேத்து கடைக்கு வந்ததுல இருந்தே சரியில்ல. நீ இன்னும் சரியாகவே இல்லைன்னா உனக்கும் புருஷனுக்கும் எதுவும் சண்டையானோனே, இல்ல அவர் எதுக்கு என்கிட்ட சண்டை போட போறாரு, அவர் சாப்பிட்டாரானே தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கங்காவையும் குழப்பி விட்டுட்டு காவேரி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, யமுனா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, நீங்க என்ன திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்துருவேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து உன்னை சமைக்க விட்டுட்டாங்களா, சரின்னு சொல்லி அவங்க அம்மா சாரதா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரி வந்து ரொம்ப லேட்டாக போய் நேற்றுள்ள ப்ரொமோ தான் இன்னைக்கு. காவேரி போய் படுக்க போறாங்க. போனே விஜய் சொல்றாரு, நான் தூங்கிட்டே இருந்தானே வந்தேன், இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னொடனே, இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சுன்னொடனே, நீ எதை நினைச்சு பயப்படுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி அப்படியே விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.